நான் கர்ப்பமாக இருந்தேன் மற்றும் தெருக்களில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தேன். ஒருநாள் முதியோர் இல்லத்தின் வாகனம் என்னை அங்கே அழைத்துச் சென்றது. அங்கே மிகவும் பணக்காரரான ஆனால் ஆதரவற்ற ஒரு மூதாட்டி இறக்கும்போது தனது நகைகள் மற்றும் சொத்துக்கள் அனைத்தையும் என் பிறக்கப்போகும் குழந்தையின் பெயரில் எழுதி வைத்தார். வக்கீல் ஆவணங்களை தயார் செய்தபோது வெளிவந்த உண்மை என்னை திகைக்க வைத்தது. அது அகமதாபாத்தின் டிசம்பர் மாத குளிரிரவு குளிர் எலும்புகளுக்குள் ஊடுருவி இரத்தத்தை உறைய வைப்பதாக மிரட்டிக் கொண்டிருந்தது. வானத்தில் சூழ்ந்திருந்த அடர்ந்த மேகங்கள் நிலவையும் நட்சத்திரங்களையும் தங்கள் கரிய போர்வையில் மூடியிருந்தன. இதனால் தெருக்களில் பரவியிருந்த மஞ்சள் வெளிச்சமும் மங்கலாகவும் சோகமாகவும் தெரிந்தது. நடைபாதையின் ஓரத்தில் அமர்ந்திருந்த நான் என் கிழிந்த பழைய சால்வைக்குள் என்னை சுருக்கிக் கொள்ளும் தோல்வியுற்ற முயற்சியை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் குளிரோ என் இருப்பின் ஒவ்வொரு பகுதியிலும் ஊடுருவிக்கொண்டே இருந்தது. என் பெயர் வாமிகா. சில காலத்திற்கு முன்பு வரை நான் ஒரு கௌரவமான குடும்பத்தின் மகளாகவும் அன்பான கணவனின் மனைவியாகவும் இருந்தேன். ஆனால் காலத்தின் இரக்கமற்ற சக்கரம் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியது. அங்கே என் அடையாளம் ஒரு பிச்சைக்காரியைப் போல மட்டுமே எஞ்சியிருந்தது. என் 7 மாத கர்ப்பம் எனக்கு மகிழ்ச்சிக்கான காரணமாக இருப்பதற்கு பதிலாக என் கௌரவத்தை இழந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு சுமையாக மாறியிருந்தது. பசி என் வயிற்றில் வலியை ஏற்படுத்தியது. எனக்குள் வளரும் அந்த சிறிய உயிரின் அசைவு நான் தனியாக இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் எனக்கு உணர்த்தியது. என் நரம்புகளுடன் இன்னொரு உயிரும் இணைந்திருக்கிறது, அதற்கு நானே பொறுப்பு. சாலையில் வாகனங்கள் வேகமாகச் சென்று கொண்டிருந்தன. அவற்றில் அமர்ந்திருந்தவர்கள் என்னை மிக கேவலமான பொருளை பார்ப்பது போல பார்த்துச் சென்றனர். நான் நடுங்கும் கைகளை மீண்டும் விரித்தேன். என் வறண்ட தொண்டையிலிருந்து, கடவுளின் பெயரால் ஏதாவது கொடுங்கள், நான் மிகவும் நிர்கதியாக இருக்கிறேன் என்ற குரல் சிரமப்பட்டு வெளிவந்தது. ஆனால் என் குரல் வாகனங்களின் இரைச்சலிலும் மனிதர்களுக்கு இடையிலும் எங்கோ அமிழ்ந்து போனது. என் முன்னால் சென்ற ஒரு மனிதன் வெறுப்புடன் என்னை பார்த்து ஏதோ முணுமுணுத்துவிட்டுச் சென்றான். அது என் இதயத்தில் மற்றுமொரு அம்பாக பாய்ந்தது. நான் என் அப்பாவின் செல்லப்பிள்ளையாக இருந்த காலமும் அவர் என்னை இளவரசியைப் போல வைத்திருந்ததும் எனக்கு நினைவுக்கு வரத் தொடங்கியது. ஆனால் இன்று நான் என் குழந்தை பருவம் கழிந்த அதே நகரத்தின் தெருக்களில் பரிதாபமான நிலையில் இருந்தேன். பசி மற்றும் பலவீனம் காரணமாக என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்து தலை சுற்றத் தொடங்கியது. நடைபாதையின் கடினமான மற்றும் குளிர்ந்த தரை என்னை தன் பக்கம் இழுத்தது. நான் எழும்ப எவ்வளவோ முயன்றேன், ஆனால் கால்கள் ஒத்துழைக்கவில்லை. நான் அங்கேயே தடுமாறி விழுந்தேன். என் கண்கள் கடைசியாக பார்த்த காட்சி என் அருகில் வந்து நின்ற ஒரு வெள்ளை நிறவேன். அதன் மீது ஏதோ எழுதப்பட்டிருந்தது, ஆனால் என்னால் படிக்க முடியவில்லை. அதன் பிறகு ஆழ்ந்த இருள் சூழ்ந்து முழுமையான அமைதி நிலவியது. நான் கண் விழித்தபோது முதலில் நான் உணர்ந்தது வெப்பம். குத்துகின்ற குளிரும் ஈரமான சாலையின் கடினத்தன்மையும் மறைந்து நான் ஒரு மென்மையான படுக்கையில் படுத்திருந்தேன். என் மீது ஒரு தடிமனான மற்றும் வெப்பமான போர்வை போர்த்தப்பட்டிருந்தது. அறையில் ஹீட்டரின் மெல்லிய சத்தம் ஒலித்துக் கொண்டிருந்தது. நான் பதறிப்போய் கண்களை திறந்தபோது என்னை ஒரு அந்நிய அறையில் கண்டேன். அங்கே சுவர்கள் வெள்ளையாக இருந்தன. சூழலில் ஃபினாயில் மற்றும் மருந்துகளின் கலந்த வாசனை பரவியிருந்தது. அது மருத்துவமனையைப் போலவே இருந்தது. ஆனால் இங்கிருந்த சூழல் மருத்துவமனையை விட நிம்மதி தருவதாக இருந்தது. என் தலைமாட்டில் ஒரு நடுத்தர வயது செவிலியர் நின்று கொண்டிருந்தார். நான் கண் விழிப்பதை பார்த்து புன்னகையுடன் அவர் ஆறுதல் கூறினார். பயப்படாதே மகளே, நீ இப்போது நலமாக இருக்கிறாய். இது ஒரு முதியோர் இல்லம். சாலை ஓரத்தில் மயங்கிய நிலையில் நாங்கள் உன்னை கண்டோம். உனது நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. உன் வயிற்றில் வளரும் குழந்தையின் உயிருக்கும் ஆபத்து இருந்தது. அதனால்தான் நாங்கள் உன்னை இங்கே அழைத்து வந்தோம். அவருடைய குரலில் அவ்வளவு அன்பு இருந்தது. என் கண்களிலிருந்து திடீரென கண்ணீர் வழிந்தது. ஏனெனில் கடந்த பல மாதங்களாக நான் வெறுப்பையும் அவமானத்தையும் மட்டுமே பார்த்திருந்தேன். எனக்கு ஒரு அடைக்கலம் கிடைத்தது. வாழ்க்கை மீண்டும் என் உயிரற்ற உடலில் திரும்புவது போல் உணர்ந்தேன். அடுத்த சில நாட்களை நான் இந்த முதியோர் இல்லத்தில் கழித்தேன். இது ஒரு பழைய மாளிகை என்றும் ஒரு தொண்டு நிறுவனம் அதை முதியோர் இல்லமாக மாற்றியிருப்பதும் எனக்கு தெரியவந்தது. இங்கே பெரும்பாலும் முதியவர்கள் வசித்து வந்தனர். பிள்ளைகளால் சுமை என்று கருதி வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது உலகில் முற்றிலும் தனிமையில் இருப்பவர்கள். நான் அங்கே வயது குறைந்தவளாக இருந்தேன். என் கர்ப்பமான நிலையை பார்த்து என்னை மீண்டும் தெருவில் தூக்கி எறிய மனமில்லாமல் அங்கேயே தங்க அனுமதித்தனர். நானும் சூழ்நிலைக்கு என்னை ஒப்படைத்தேன். ஏனென்றால் எனக்கு செல்ல வேறு இடமும் இல்லை. உடல்நிலை தேறியதும் என்னை அறைக்குள் அடைத்துக் கொள்ளாமல் அவர்களின் உபகாரத்திற்கு கைமாறு செய்யும் வகையில் அங்கே வேலை செய்ய முடிவு செய்தேன். முதியவர்களுக்கு தலைவாரி விடுவது, உணவு ஊட்டுவது, சுத்தம் செய்வது போன்ற சிறு உதவிகளைச் செய்தேன். அந்த முதிய தாய்மார்களின் கண்களில் இருந்த வெறுமை என் சொந்த துக்கத்தை விட ஆழமானது. அவர்கள் அனைவரும் எனக்கும் என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் ஆசீர்வாதம் வழங்கினர். இந்தச் சூழலில் எனக்கு ஒரு விசித்திரமான நிம்மதி கிடைத்தது. பிரிந்து போன என் பெற்றோரை நான் கவனித்துக் கொள்வது போல உணர்ந்தேன். இதற்கிடையில் என் பார்வை அடிக்கடி மாளிகையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியின் பக்கம் செல்லும். அங்கே அறை எண் 5 பற்றி ஊழியர்கள் அடிக்கடி பேசிக்கொள்வார்கள். அந்த அறையில் இஷிகாஜி என்ற மிக பணக்கார பெண் ஒருவர் வசிக்கிறார் என்று எனக்கு தெரிந்தது.
அவர் இந்த முதியோர் இல்லத்தின் பெரிய நன்கொடையாளர் மற்றும் தனது விருப்பத்தின் பேரில் இங்கே தங்கியிருந்தார். அவர் மிகவும் கண்டிப்பான நடத்தை மற்றும் கொள்கை பிடிப்புள்ள பெண் என்றும் யாருடனும் அதிகம் பழக விரும்பாதவர் என்றும் கேள்விப்பட்டேன். அவர் நாள் முழுவதும் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து யாருக்காகவோ காத்திருக்கிறார் என்றும் பழைய புகைப்படங்களை பார்த்து அழுது கொண்டே இருப்பார் என்றும் விசித்திரமான கதைகள் உலாவின. அவரைப் பற்றி கேட்டதும் எனக்குள் இனம் புரியாத உணர்வும் பல கேள்விகளும் எழுந்தன. ஆனால் அவர் அறைக்கு செல்லும் தைரியம் எனக்கு வரவில்லை. ஒரு நாள் இரவு பலத்த மழையும் குளிரும் மீண்டும் திரும்பியிருந்தது. அன்று பணியிலிருந்த செவிலியருக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போய் மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டியதாயிற்று. இரவின் பிற்பகுதியில் பொறுப்பாளர் என்னிடம் வந்து கவலையுடன் பேசினார். வாமிகா, நீ ஒரு புத்திசாலித்தனமான பெண். இன்று இரவு எங்களிடம் ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ளது. அறையின் 5இல் உள்ள இஷிகாஜியின் உடல்நிலையும் சரியில்லை. அவருக்கு நேரத்திற்கு மருந்து கொடுக்க வேண்டும். அவரை கவனித்துக் கொள்ளவும் வேண்டும். இன்று இரவு நீ அவருடன் இருக்க முடியுமா என்று கேட்டார். நான் உடனே சம்மதித்தேன். ஏனென்றால் நான் ஏற்கனவே அவர்களின் கடனில் இருந்தேன். நான் சால்வையை போர்த்திக் கொண்டு மனதில் சிறிது பயத்துடன் அறையின் 5ஐ நோக்கி நடந்தேன். ஏனெனில் அவர் கோபத்தைப் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருந்தேன். கதவை தட்டி உள்ளே நுழைந்ததும் நான் திகைத்துப் போனேன். அந்த அறை முதியோர் இல்லத்தின் ஒரு பகுதியாக இல்லாமல் ஏதோ ஒரு அரண்மனை கனவை போல இருந்தது. தரையில் விலையுயர்ந்த ஈரானிய கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. சுவர்களில் அழகான ஓவியங்கள் மாட்டப்பட்டிருந்தன மற்றும் மரச்சாமான்கள் மிகவும் நேர்த்தியாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருந்தன. அறையின் மூலையில் விலையுயர்ந்த நறுமணத்தின் வாசனை மருந்து வாசனையை அடக்கியிருந்தது. படுக்கைக்கு எதிரே இருந்த ஒரு சொகுசு நாற்காலியில் ஒரு மூதாட்டி அமர்ந்திருந்தார். அவர் முதுகு என் பக்கம் இருந்தது. அவர் திறந்திருந்த ஜன்னல் வழியாக பெய்யும் மழையை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவரது வெள்ளை முடி அழகாக கட்டப்பட்டிருந்தது. தோள்களில் கனமான சால்வை இருந்தது. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெதுவாக வணக்கம் அம்மா என்றேன். அவர் என்னை திரும்பி பார்த்தார். அவர் முகம் சுருக்கங்களால் நிறைந்திருந்தது. ஆனால் அந்தச் சுருக்கங்களுக்கு இடையிலும் ஒரு பரம்பரை கௌரவமும் அழகும் இருந்தது. அது அவர் இளமையில் எவ்வளவு அழகாக இருந்திருப்பார் என்பதைச் சொல்லியது. அவரது கண்களில் இருந்த ஆழமும் வெறுமையும் என்னை ஒரு கணம் நடுங்க செய்தன. அவர் என்னை தலை முதல் கால் வரை பார்த்தார். என் சால்வை மற்றும் கர்ப்பமான வயிறு மீது அவர் பார்வை சிறிது நேரம் நிலைத்தது. நீ யார்? அந்த நர்ஸ் எங்கே என்று கேட்டார். கட்டளையிடுபவரின் மிடுக்கு அவர் குரலில் இருந்தது. நான் மிகுந்த மரியாதையுடன் பதிலளித்தேன். அந்த நர்ஸுக்கு உடல்நிலை சரியில்லை. இன்று இரவு உங்களை பார்த்துக்கொள்ள நான் வந்திருக்கிறேன். என் பெயர் வாமிகா. அவர் முகத்தை சுளித்தபடி மீண்டும் ஜன்னல் பக்கம் திரும்பிக் கொண்டார். என் இருப்பு அவருக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை என்பது போல் இருந்தது. நான் அமைதியாக ஒரு ஓரத்தில் இருந்த ஸ்டூலில் அமர்ந்து அறையை வேடிக்கை பார்த்தேன். அங்கே ஒவ்வொரு பொருளும் நேர்த்தியாக வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நேர்த்தியில் ஒரு விசித்திரமான வெறுமை தெரிந்தது. பக்கத்து மேஜையில் சில பழைய புத்தகங்கள் இருந்தன. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவருக்கு கடுமையான இருமல் ஏற்பட்டது. நான் வேகமாக எழுந்து தண்ணீர் டம்ளரை கொண்டு வந்து அவரிடம் நீட்டினேன். அவர் நடுங்கும் கைகளால் அதை பிடித்து 2 மிடறு தண்ணீர் குடித்துவிட்டு பெருமூச்சு விட்டார். நான் அருகில் சென்று அவர் சால்வையை சரிசெய்து அவர் கால்களில் போர்வையை போர்த்தினேன். நான் தொட்டதும் யாரோ ஒரு மனிதர் தன்னை தொடும் பழக்கமே இல்லாதவர் போல அவர் திடுக்கிட்டார். அவர் என் முகத்தை உற்று பார்த்தார். இம்முறை அவர் பார்வையில் கடுமையை விட வியப்பு அதிகமாக இருந்தது. உன் கைகள் என்று ஏதோ சொல்ல வந்து பிறகு நிறுத்தினார். பின்னர் சுதாரித்துக் கொண்டு, நீ இங்கே வேலை செய்கிறாயா? பார்த்தால் நல்ல குடும்பத்து பெண் போல தெரிகிறாய். உனக்கு எப்படி இந்த நிலைமை ஏற்பட்டது என்று கேட்டார். அவர் என்னிடம் சரியாக பேசியதும் என் தனிப்பட்ட வாழ்க்கையைப் பற்றி கேட்டதும் இதுவே முதல் முறை. நான் பார்வையை தாழ்த்திக் கொண்டேன். என் நெஞ்சில் மறைந்திருந்த வலி மீண்டும் துளிர்த்தது. நடுங்கும் குரலில் நான் அவரிடம் பேசினேன். என் சூழ்நிலைதான் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது அம்மா. எனக்கும் ஒரு காலத்தில் வீடு இருந்தது, பெற்றோர் இருந்தார்கள், கௌரவம் இருந்தது. ஆனால் விதி எல்லாவற்றையும் பறித்துவிட்டது என்று சொன்னேன். இஷிகாஜி ஒரு மெல்லிய புன்னகையுடன் பதிலளித்தார். விதி என்பது வெறும் சாக்குப்போக்கு மகளே. உண்மையில் மனிதனை அவனது சொந்த முடிவுகளே அழிக்கின்றன. அல்லது நாம் கண்மூடித்தனமாக நம்பும் மனிதர்கள் நம்மை அழிக்கிறார்கள். அவரது வார்த்தைகளில் பல வருட அனுபவமும் கசப்பும் கலந்திருந்தது. அவரும் ஏதோ ஒரு துரோகத்திற்கு ஆளாகியிருக்கிறார் என்றும் அதனால்தான் தூக்கத்தை இழந்திருக்கிறார் என்றும் எனக்கு தோன்றியது. பின்னர் என் வயிற்றைக் காட்டி, இந்த குழந்தையின் அப்பா எங்கே? அவனும் உன்னை விட்டுச் சென்று விட்டானா என்று கேட்டார். இந்த கேள்வி என் மீது கத்தியால் குத்தியது போல் இருந்தது. என் கண்களில் கண்ணீர் தேங்கியது. என் குரலின் நடுக்கத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு, நான் காதல் திருமணம் செய்து கொண்டேன். ஒரு பணக்கார பையனை. அவன் உலகத்தையே எதிர்ப்பதாக உறுதியளித்தான் என்றேன். ஆனால் சொத்திலிருந்து அவனை நீக்கிவிடுவோம் என்று பெற்றோர் மிரட்டியதும் அவன் காதல் அங்கேயே செத்துப்போனது. எனக்கு துணையாக தேவைப்பட்ட நேரத்தில் அவன் என்னை நடுத்தெருவில் விட்டு சென்று விட்டான். அவன் செல்வத்தை தேர்ந்தெடுத்தான், நான் அன்பை தேர்ந்தெடுத்தேன். ஆனால் தோல்வி என்னவோ எனக்குத்தான் கிடைத்தது.
என் பேச்சை கேட்டு அறையில் ஆழ்ந்த அமைதி நிலவியது. சுவரில் இருந்த கடிகாரத்தின் சத்தம் மட்டுமே கேட்டது. இஷிகாஜியின் கண்களில் விசித்திரமான ஒளி தோன்றியது. என் வார்த்தைகள் அவர் கடந்த காலத்தின் ஏதோ ஒரு மூடிய கதவை திறந்திருக்க வேண்டும். அவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு மெதுவாக, ஆண்களின் இயல்பே துரோகம்தான். என்ன செய்வது? பெண்ணின் இயல்பு முட்டாள்தனம். அவள் காதலுக்காக எல்லாவற்றையும் இழக்கிறாள். பணத்திற்கும் அந்தஸ்திற்கும் முன்னால் காதலுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று நானும் என் வாழ்நாள் முழுவதும் பார்த்திருக்கிறேன் என்றார். இப்போது அவர் குரலில் இரக்கத்தின் சாயல் இருந்தது. அவர் என்னை அருகில் வந்து உட்காரச் சொன்னார். நான் குனிந்து அவர் அருகில் அமர்ந்தேன். அவர் என்னை இப்போது உற்று பார்த்தார். என் கண்களில் மறைந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை படிக்க முயற்சிப்பது போலிருந்தது. உன் கண்கள் மிகவும் சோகமாக இருக்கின்றன. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒருவரின் கண்களில் பார்த்தது போலவே என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டார். திடீரென்று, நீ எந்த ஊரை சேர்ந்தவள்? உன் பெற்றோர் யார்? அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா என்று கேட்டார். நான் இதே அகமதாபாத்தை சேர்ந்தவள் என்றும் என் பெற்றோரும் இப்போது உயிருடன் இல்லை, நான் அனாதை என்றும் சொன்னேன். இஷிகாஜியின் ஆர்வம் இப்போது அதிகரித்துக் கொண்டே இருந்தது. முன்பு கடுமையாக இருந்த அவர் நடத்தை இப்போது மென்மையாக மாறியது. தனிமை மனிதனை பேச வைக்கும், அல்லது ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத உறவு அவரை இழுக்கலாம். உன் பெற்றோரைப் பற்றிச் சொல், அவர்கள் என்ன செய்தார்கள் என்று மீண்டும் கேட்டார். நான் பெருமூச்சு விட்டுவிட்டு கடந்த கால நினைவுகளில் மூழ்கினேன். என் அப்பா உலகின் சிறந்த மனிதர். நாங்கள் ஏழையாக இருந்தாலும் அவர் என்னை இளவரசி போல வளர்த்தார். என் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றினார். அவர் ஒரு இசைக்கலைஞர். மிகவும் தூய்மையான உள்ளம் கொண்டவர். அவர் அடிக்கடி வயலின் வாசிப்பார். அந்த இசையில் அவ்வளவு வலி இருக்கும், அதை கேட்பவர்களும் அழுதுவிடுவார்கள். அந்த இசை தன் இதயத்திலிருந்து வரும் குரல் என்று அவர் கூறுவார். நான் வயலின் மற்றும் இசையைப் பற்றி குறிப்பிட்டதும் இஷிகாஜியின் மூகபாவனைகள் மாறத் தொடங்கின. அவர் நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. அவர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். அவர் மூச்சு திணறல் லேசாக அதிகரித்தது. இசைக்கலைஞரா என்று என் பேச்சை திரும்பச் சொன்னார். அவர் பெயர் என்ன? நான் அவர் கண்களை பார்த்து அவர் பெயர் தனிஷ் என்று பதிலளித்தேன். பெயரை கேட்டதும் இஷிகாஜி அதிர்ந்து போனார். நாற்காலியின் கைப்பிடியை பிடித்திருந்த அவர் கை வெளுத்து போனது. அவர் அதை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயன்றார். அறையின் சூழல் இப்போது கனமாக மாறியது. பல ஆண்டுகளாக புதைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியம் அந்த அறையில் உலாவத் தொடங்கியது. ஆனால் எனக்கு அது தெரியாது. நான் தொடர்ந்து பேசினேன். அப்பா எப்போதும் சோகமாகவே இருப்பார். தன் வாழ்க்கையில் ஒரு அமைதியின்மை இருப்பதாகவும் அது ஒருபோதும் தீராது என்றும் சொல்வார். அவர் என்னிடம் எதையும் வெளிப்படையாகச் சொல்லவில்லை. ஆனால் அவர் யாரையோ நினைத்து நினைவுகளில் மூழ்கியிருப்பார் என்று எனக்குத் தோன்றும். இஷிகாஜியின் கண்கள் இப்போது ஈரமாகிக் கொண்டிருந்தன. ஆனால் அவர் முகத்தை திருப்பி கண்ணீரை மறைத்தார். அவர் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. இதுதான் அந்த தனிஷா என்று அறிய அவர் விரும்பினார். நடுக்கத்துடன், உன் அம்மா யார்? உன் அப்பா யாரை திருமணம் செய்தார்? உன் தாத்தாவின் பெயர் என்ன என்று கேட்டார். என் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவந்ததும் நான் என் தாத்தா பெயர் அவிராஜ், என் அம்மா பெயர் திஷா என்று சொன்னதும் அறையில் இருந்த அமைதி கலைந்தது. இஷிகாஜியின் முகம் இரத்த ஓட்டம் நின்று போனது போல் வெளுத்துப் போனது. அவர் உடலிலிருந்து கடைசி துளி இரத்தமும் பிழிந்து எடுக்கப்பட்டது போல் இருந்தது. கண்கள் விரிந்தன, மூச்சு நெஞ்சில் சிக்கிக் கொண்டது. நான் ஏதோ இறந்த காலத்தின் ஆவியைப் போல அவர் முன் நிற்பது போல் அவர் என்னை பார்த்தார். அவர் உதடுகள் நடுங்கின, ஆனால் குரல் வரவில்லை. அவர் நிலையை பார்த்து நான் பயந்து போனேன். நான் எழுந்து சென்று பனிக்கட்டி போல் குளிர்ந்திருந்த அவர் கைகளை பிடித்துக் கொண்டேன். அம்மா, என்ன ஆயிற்று? நான் டாக்டரை அழைக்கவா என்று பயத்துடன் கேட்டேன். என்னுடைய அந்த பதற்றம் அவரை ஒரு ஆழமான பள்ளத்தில் விழுவதிலிருந்து காப்பாற்றியது. அவர் சட்டென ஒரு பெருமூச்சு விட்டார். அவர் கண்களிலிருந்து 2 பெரிய கண்ணீர் துளிகள் சுருக்கங்கள் நிறைந்த கன்னங்களில் வழிந்தோடின. அவர் தலையை அசைத்து என்னை இருக்குமாறு சைகை செய்தார். அவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றார். என் பெற்றோர் மற்றும் தாத்தாவின் பெயர்களில் அப்படி என்ன இருந்தது என்று எனக்கு புரியவில்லை. சிறிது நேரம் அவர் கண்களை மூடி நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். அவர் கண்களை திறந்தபோது அதில் வெறுமையும் கூடவே இதுவரை நான் பார்த்திராத ஒரு தாய்மையின் அன்பும் பொங்கி வழிந்தது. அவர் என் கையை தன் 2 கைகளிலும் எடுத்து அதை தன் நெற்றியில் வைத்துக் கொண்டார். இது மிகவும் எதிர்பாராத செயலாக இருந்தது. டாக்டர் தேவையில்லை மகளே. சில பழைய நினைவுகள்தான். நீ அவிராஜின் பேத்தி தனிஷின் மகள் என்று அந்த பெயர்களை ஏதோ புனிதமான வார்த்தைகளைப் போலச் சொன்னார். அவர் குரலில் இருந்த வலியும் உரிமையும் என் கண்களை கலங்கச் செய்தது. ஆம், ஆனால் உங்களுக்கு அவர்களை எப்படி தெரியும்? நீங்கள் பெயர் சொல்லும் விதத்தை பார்த்தால் உங்களுக்கு முன்பே தெரியும் போல் உள்ளதே என்று என் மனதில் ஓடிக்கொண்டிருந்த கேள்வியை மீண்டும் கேட்டேன். இஷிகாஜி என் கண்களை உற்று பார்த்தபடி ஒரு சோகமான புன்னகையுடன் பதிலளித்தார். அகமதாபாத் மிகவும் சிறிய நகரம் வாமிகா. பழைய காலத்தில் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அறிந்திருந்தார்கள். நான் உன் தாத்தாவை மிகவும் மதித்தேன்.
உன் அப்பாவின் திறமையை மதித்தேன். உன் குடும்பம் எனக்கு அந்நியமானது அல்ல என்பதை மட்டும் புரிந்துகொள். நான் அவர்களை நன்றாக அறிவேன். அவர் உண்மையை மிக அழகாக மறைத்துவிட்டார். ஆனால் அவர்களின் இந்த நடத்தை விஷயம் வெறும் அறிமுகம் மட்டுமல்ல, அதைவிட ஆழமானது என்று சொல்லாமல் சொல்லியது. அந்த இரவுக்குப் பிறகு என் மற்றும் இஷிகாஜியின் வாழ்க்கையின் வரைபடமே மாறிவிட்டது. தன் அறையை விட்டு வெளியே வர விரும்பாத அந்த பெண், தனிமையை போர்த்திக் கொண்டு தூங்கியவர், திடீரென்று அவர் வாழ்வதன் நோக்கம் மாறியது. அடுத்த வாரமே அவர் முதியோர் இல்லத்தின் பொறுப்பாளரை அழைத்து கடுமையான குரலில், வாமிகா இன்று முதல் சாதாரண வேலைக்காரி அல்லது இங்கு வசிப்பவர்களில் ஒருவராக இருக்க மாட்டாள். இவள் என் மகளைப் போன்றவள். இவளுடைய படுக்கை என் அறையிலேயே போடப்படும். இவளுடைய உணவு மற்றும் மருந்துகளில் தனிக்கவனம் செலுத்தப்படும். இவளுடைய எல்லா செலவுகளையும் நானே ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார். பொறுப்பாளர் மற்றும் பிற ஊழியர்கள் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்து என்னை பார்த்தார்கள். ஏனென்றால் இஷிகாஜி இதுவரை யாருடனும் இவ்வளவு அனுதாபத்தை காட்டியதில்லை. எனக்கு இவையெல்லாம் ஏதோ கனவு போல இருந்தது. கடவுள் என் பொறுமைக்கான பலனை எனக்கு கொடுத்துவிட்டாரோ என்று தோன்றியது. நான் அவர்கள் முடிவின் மீது, நான் உங்களுக்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை, இப்படிச் செய்யாதீர்கள் என்று ஏதாவது சொல்ல நினைத்தேன். ஆனால் அவர் என் கையின் மீது தன் கையை வைத்து என்னை அமைதிப்படுத்தி, நீ சுமையில்லை வாமிகா மகளே. நான் என் வாழ்நாள் முழுவதும் தேடிக்கொண்டிருந்த நிம்மதி நீதான். எனக்கு ஏதாவது செய்ய வாய்ப்பு கொடு. இப்படி நடந்தால் நான் அல்ல, நீதான் என் மீது உபகாரம் செய்கிறாய் என்றார். நான் அவர்கள் அறைக்கு மாறிவிட்டேன். ஒரு காலத்தில் அமைதியையும் சோகத்தையும் கொண்டிருந்த அந்த அறை இப்போது வாழ்க்கையின் சலசலப்பால் நிரம்பியது. இஷிகாஜி எனக்காக புதிய துணிகளை வரவழைத்தார். எனக்காக உலர்பழங்கள் மற்றும் சத்தான மருந்துகள் அனைத்தையும் வரவழைத்தார். அவர் நாள் முழுவதும் என்னை தன் அருகில் அமர வைத்துக் கொண்டு வற்புறுத்தி எனக்கு உணவு ஊட்டுவார். அவர் என் வயிற்றின் மீது கை வைத்து மணிக்கணக்கில் ஏதோ யோசித்துக் கொண்டிருப்பார். அவர்கள் முகத்தில் சில சமயங்களில் புன்னகையும் சில சமயங்களில் ஆழ்ந்த வருத்தமும் தோன்றும். அவர் அடிக்கடி என்னிடம் என் அப்பாவைப் பற்றி கேட்பார். தனிஷுக்கு என்ன நிறம் பிடிக்கும்? அவர் உணவில் எதை விரும்புவார்? அவர் எப்போதாவது என்னைப் பற்றி, அதாவது பழைய காலத்து விஷயங்களைப் பற்றி பேசுவாரா என்று கேட்பார். நான் அவர்களிடம், அப்பாவுக்கு நீல நிறம் மிகவும் பிடிக்கும். மழை நாட்களில் அவர் வயலின் எடுத்துக்கொண்டு மொட்டை மாடியில் உட்கார்ந்து மணிக்கணக்கில் ஒரே சோகமான இசையை வாசித்துக் கொண்டிருப்பார் என்று சொல்வேன். அப்பா அடிக்கடி சொல்வார், மனிதர்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் தவறுகள் எல்லோரிடமும் நடக்கும் என்று நான் சொன்னேன். நான் இதைச் சொன்னதும் அவர் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். உண்மையிலேயே அவர் அப்படிச் சொன்னாரா? அவர் இதயம் அவ்வளவு பெரிதா? ஐயோ, நான் அதை அவரிடமே கேட்டிருக்கக் கூடாதா என்று புலம்பினார். அவர் ஏன் அப்படி சொல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் அவர்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் கூறுவேன். காலம் செல்லச் செல்ல என் மற்றும் அவர்கள் உறவு தாய் மகளை விட ஆழமானது. நான் அவர்களை கவனித்துக் கொண்டேன். கால்களை பிடித்து விடுவேன், சரியான நேரத்தில் மருந்து கொடுப்பேன். அவர்கள் என்னை தங்கள் ஆசிர்வாதத்திலும் அன்பிலும் வைத்திருந்தார்கள். அவர்கள் தங்கள் சொத்துக்களை விட எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை நான் உணர்ந்தேன். ஒருநாள் அவர் என்னிடம் தன் கணவரின் பெயரை என் முன்னால் இதுவரை உச்சரிக்காத அவர் மிகவும் பணக்காரர் என்றும், ஆனால் அவருடன் அவர் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்றும் கூறினார். பணம் மனிதனுக்கு வசதிகளை தரலாம் வாமிகா, ஆனால் நிம்மதியை ஒருபோதும் தர முடியாது. நான் நிம்மதியை வாங்க மிகவும் முயற்சித்தேன், ஆனால் அதற்கு ஈடாக என் தூக்கத்தை விற்றுவிட்டேன் என்றார். அவர்கள் பேச்சு எப்போதுமே புதிராகவே இருக்கும். ஒரு மாலை நான் அவர்கள் தலையில் எண்ணெய் தேய்த்துக் கொண்டிருந்தபோது அவர் திடுக்கிட்டு என் கையை பிடித்து, யாராவது உன் நெருக்கமானவர்களுக்கு மிகவும் துரோகம் இழைத்திருந்தால் அது உனக்கு தெரியவந்தால் நீ அவர்களை மன்னித்து விடுவாயா என்று கேட்டார். நான் யோசித்துவிட்டு, மன்னிப்பவரை கடவுள் மிகவும் விரும்புவார் என்று அப்பா சொல்வார். யாராவது உண்மையான மனதுடன் மன்னிப்பு கேட்டால் அவர்களை மன்னித்து விட வேண்டும் என்று பதிலளித்தேன். என் பேச்சைக் கேட்டு அவர் என் கையை முத்தமிட்டு, நீ அப்படியே உன் அப்பாவைப் போலவே இருக்கிறாய். அதே மென்மை, அதே இரக்க குணம். கடவுள் உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் என்றார். இந்த மாதங்களில் இஷிகாஜியின் உடல்நிலை வேகமாக மோசமடையத் தொடங்கியது. ஒருவேளை அவருக்குள் இருந்த வலிமையும் கடந்த காலத்தின் சுமையும் அவரை உள்ளுக்குள் அரித்துக் கொண்டிருந்தது. மருத்துவர்கள் வருவார்கள், பரிசோதனை செய்வார்கள், தலையசைத்துவிட்டுச் செல்வார்கள். அவர்கள் இதயத்தின் வால்வுகள் சுருங்கி வருவதாகவும் இனி அவருக்கு மிக குறைந்த நேரமே இருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறினார்கள். இதை கேட்டதும் என் காலடியிலிருந்து பூமி நழுவுவது போல் இருந்தது. நான் இப்போதுதான் ஒரு ஆதரவை கண்டேன். அவர்களை இழக்க நான் விரும்பவில்லை. நான் இரவுகளில் எழுந்து அவர்கள் மூச்சை சோதிப்பேன். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வேன். இஷிகா ஜிஎன் சேவையை பார்த்து புன்னரைத்து, அடி பைத்தியமே, போகிறவர்களை யாரால் தடுக்க முடியும்? நான் உன் கைகளில் உயிர் விடுவதில் எனக்கு மகிழ்ச்சிதான். குறைந்தபட்சம் நம்முடையவர் என்று சொல்லிக்கொள்ள யாரோ ஒருவர் இருக்கிறார்களே என்று கூறுவார். நம்முடையவர் என்ற வார்த்தைக்கு அவர் அதிக அழுத்தம் கொடுப்பார். அவர்கள் நேரம் நெருங்க நெருங்க அவர்களுக்கு அமைதியின்மை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவர் அடிக்கடி தன் வழக்கறிஞரை போனில் அழைத்து ஏதோ ஒரு காகிதத்தை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பார்.
அந்த பொறுப்பை அதற்குரியவரிடம் ஒப்படைத்தால்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று அவர் கூறுவார். அவர் ஏதோ ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புகிறார் என்று நான் நினைத்தேன். இப்போது குளிர்காலம் முடிந்து கொண்டிருந்தது. இஷிகாஜியின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. அவர் படுக்கையை விட்டு எழும் நிலையில் கூட இல்லை. நான் அவருக்கு ஸ்பூனால் ஊட்டிவிடுவேன். அவர் குழந்தையைப் போல வாயை திறப்பார். அவர்கள் கண்பார்வையும் மங்கத் தொடங்கியது. ஆனால் நான் அவர்கள் அருகில் வரும்போதெல்லாம் அவர் என்னை அடையாளம் கண்டுகொள்வார். ஒரு இரவு அவர்கள் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. நெஞ்சில் கடுமையான வலி உண்டானது. நான் மருத்துவரை அவசரமாக அழைத்தேன். மருத்துவர் வந்து ஊசி போட்டார். என்னை வெளியே அழைத்துச் சென்றார். வாமிகா, இவர்களின் நேரம் முடிந்துவிட்டது. இனி மருந்து அல்ல, பிரார்த்தனைதான் தேவை. இந்த இரவை அவர்கள் கடப்பது கடினம் என்று மருத்துவர் கூறினார். இதை கேட்டதும் என் தலையில் வானம் இடிந்து விழுந்தது போல் இருந்தது. நான் அழுது கொண்டே அவர்கள் அறைக்கு திரும்பினேன். அவர்கள் கண்கள் ஈரமாக இருந்தன. கூரையை பார்த்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அவர் கையை அசைத்தார். நான் ஓடிச் சென்று அவர்கள் அருகில் சென்றேன். அவர்கள் தலைமாட்டில் அமர்ந்தேன். அவர் என் கையை தன் பலவீனமான மற்றும் குளிர்ந்த கைகளில் எடுத்துக்கொண்டார். அவர்கள் பிடியில் இன்னும் ஒரு விசித்திரமான சக்தி இருந்தது. அழாதே மகளே, என் குழந்தையே. அவர்கள் குரல் மிகவும் மென்மையாகவும் உடைந்தும் இருந்தது. மரணம் மரணம் என்பது ஒரு உண்மை. நான் எப்போதோ இறந்துவிட்டேன். இன்று ஆன்மா உடலை விட்டு வெளியேறப் போகிறது, அவ்வளவுதான். நான் விக்கல்களுக்கிடையில் என்னை விட்டு போகாதீர்கள். இந்த உலகில் உங்களைத் தவிர எனக்கு யாருமில்லை என்று கூறினேன். அவர் என் கண்ணீரை துடைத்து, நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். என் நிழல் எப்போதும் உன்னுடன் இருக்கும். வாமிகா, நான் சொல்வதை இப்போது கவனமாக கேள் என்று கூறினார். அவர் முழு பலத்தையும் திரட்டி என்னை பார்த்தார். அவர்கள் கண்களில் குற்ற உணர்வும் மன்னிப்பும் கலந்த ஒரு கதை தெரிந்தது. அது இதுவரை சொல்லப்படாதது. நான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாவம் செய்தேன். நான் பேராசையால் வைரத்தை நிராகரித்துவிட்டு கற்களை தேர்ந்தெடுத்தேன். நான் ஒரு உண்மையான காதலை கொலை செய்தேன். நான் வாழ்நாள் முழுவதும் இந்த குற்ற உணர்வின் நெருப்பில் வெந்து கொண்டிருக்கிறேன். உன் அப்பா தனிஷ் என்று சொல்லும்போதே அவர்களுக்கு மூச்சு திணறியது. நான் அவர்களை தடுக்க நினைத்தேன். இப்போது பேசாதீர்கள், உங்களுக்கு மூச்சு திணறுகிறது. உங்கள் உடல்நிலை சரியில்லை. சரியான பிறகு நிதானமாக பேசலாம் என்றேன். ஆனால் அவர் தலையை இல்லை என்று அசைத்தார். இல்லை, என்னை பேசவிடு மகளே. என்னிடம் இனி நேரமில்லை. நான் என் உயிலை எழுதிவிட்டேன் என்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். வழக்கறிஞர் நாளை வருவார். அதில் என்ன எழுதியிருந்தாலும் அதை என் கடைசி ஆசையாக ஏற்றுக்கொள். முடிந்தால் உன் அப்பாவின் வாழ்க்கையை அழித்த இந்த துரதிருஷ்டவசமான பெண்ணை மன்னித்துவிடு மகளே என்றார். அந்த நேரத்தில் அவர்கள் பேச்சின் உண்மையான அர்த்தம் எனக்கு புரியவில்லை. அவர் இளமையில் யாருக்கோ செய்த தவறைப் பற்றி பேசுகிறார் என்று நினைத்தேன். நான் அழுது கொண்டே, நான் உங்களை மன்னித்துவிட்டேன். கடவுளும் உங்களை மன்னிப்பார். நீங்கள் மிகவும் நல்லவர். எனக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்தீர்கள். என்னை இவ்வளவு அக்கறையாக பார்த்து கொண்டீர்கள் என்றேன். என் வார்த்தைகளைக் கேட்டு அவர்கள் முகத்தில் ஒரு விசித்திரமான நிம்மதி பரவியது. பல நூற்றாண்டுகளாக இருந்த ஒரு சுமை அவர்கள் நெஞ்சிலிருந்து இறங்கியது போல் இருந்தது. அவர்கள் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. அவர்கள் மங்கிய கண்களால் கடைசியாக என் முகத்தை பார்த்தார்கள். ஒருவேளை இந்த முகத்தில் அவர்கள் இழந்த காதல், கடந்த காலம் மற்றும் அவர்கள் சந்ததி தெரிந்திருக்கலாம். அவர் திடீரென்று கண்களை மூடிக்கொண்டு மெதுவாக ஏதோ சொன்னார். தனிஷ், நான் வருகிறேன். இந்த வார்த்தைகள் மிக மெல்லிய குரலில் வெளிவந்தன. நான் சிரமப்பட்டுத்தான் கேட்டேன். அதோடு அவர்கள் கழுத்து என் கையில் சரிந்தது. அவர்கள் கண்கள் கல்லாகிவிட்டன. கழுத்து என் பக்கம் சாய்ந்தது. அறையில் இருந்த இயந்திரத்தின் நீண்ட பீப் சத்தம் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியான ஆனால் உணர்வு ரீதியாக ஏழ்மையான அந்த பெண் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டதை அறிவித்தது. நான் அவர்கள் நெஞ்சில் தலை வைத்து அலறினேன். என் குரல் இந்த மாளிகையின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. வெளியே வானத்தில் மேகங்கள் பலமாக இடித்தன. கனமழை பெய்யத் தொடங்கியது. இயற்கையும் இந்த முழுமையடையாத காதல் மற்றும் வருத்தத்தின் மரணத்திற்காக அழுவது போல் இருந்தது. முதியோரில்ல ஊழியர்கள் ஓடி வந்தார்கள். ஆனால் அங்கே அழுவதைத் தவிர செய்ய ஒன்றுமில்லை. நான் அவர்கள் படுக்கைக்கு அருகில் தரையில் அமர்ந்திருந்தேன். அவர்கள் கை இன்னும் என் கையில்தான் இருந்தது. ஆனால் அதில் இப்போது உயிரில்லை. இன்று நான் மீண்டும் என் பெற்றோரை இழந்துவிட்டதாக எனக்கு தோன்றியது. நான் மீண்டும் அனாதையாகிவிட்டேன். நாளை விடியும்போது சூரியன் எனக்காக ஒரு புதிய சோதனையை கொண்டு வரும் என்று எனக்கு தெரியாது. நான் யாருக்காக இவ்வளவு அழுது கொண்டிருக்கிறேனோ அதே பெண்தான் என் கடந்த காலத்தின் இவ்வளவு துயரங்களுக்கும் காரணம் என்பதும் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது என் எதிர்காலத்தின் அடித்தளமாகவும் அவர் மாறிவிட்டார். அந்த நேரத்தில் வெறும் சோகமும் இருளும் மட்டுமே இருந்தது. என் இருப்பையே விழுங்கிக் கொண்டிருந்த ஒரு அமைதி இருந்தது. இஷிகாஜி தன் ரகசியங்களை தன் நெஞ்சிலேயே கொண்டு சென்றுவிட்டார். ஆனால் அவர் காகிதக்கட்டு ஒன்றை விட்டு சென்றார். அது என் வாழ்க்கையில் பூகம்பத்தை ஏற்படுத்தப் போகிறது.
அந்த இரவு நான் அவர்கள் முகத்தை உற்று பார்த்தேன். மரணத்திற்குப் பிறகு அவர்கள் முகத்திலிருந்த அந்த இறுக்கமும் பதற்றமும் மறைந்துவிட்டன. அவர் மிகவும் நிம்மதியாக தெரிந்தாள். ஒரு நீண்ட களைப்புக்குப் பிறகு தூங்கிவிட்டது போல். மிகவும் நிம்மதியான தூக்கம். நான் அவர்கள் நெற்றியை முத்தமிட்டு அவர்கள் காலடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டேன். வரும் நாளை என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக அமையும் என்று எனக்கு தெரியாது. இப்போது வரை நான் எனக்கு ஆதரவு அளித்த ஒரு பெண்ணை இழந்த அனாதை பெண் மட்டுமே. உண்மையில் அவர் என் சொந்த பாட்டியின் இடத்திலிருந்தவர். பேராசை இடையில் வராமல் இருந்திருந்தால் என் சொந்த பாட்டியாகவே ஆகியிருக்க வேண்டியவர். ஆனால் இந்த உண்மை இன்னும் திரைக்குப் பின்னால்தான் இருந்தது. அந்த திரை விலக இன்னும் சில மணிநேரங்களே இருந்தன. வழக்கறிஞர் என் விதியையும் இஷிகாஜியின் ஒப்புதல் வாக்குமூலத்தையும் கொண்ட உரையை எடுத்துக்கொண்டு வரப்போகிறார். வெளியே மழை நிற்பதாக தெரியவில்லை. உள்ளே என் இதயத்தின் வானிலை என்றென்றும் மாறிவிட்டது. இஷிகாஜியின் பயணம் முடிந்துவிட்டது. ஆனால் என் பயணம் ஒருவேளை இப்போதுதான் தொடங்கியது. உண்மையின் கடினமான பாதைகளைக் கடந்து என்னை என் உண்மையான அடையாளத்திற்கு அழைத்துச் செல்லப்போகும் பயணம் அது. ஆனால் இந்த நேரத்தில் அறையில் மரணத்தின் அமைதியும் என் விசும்பல் சத்தமும் மட்டுமே எஞ்சியிருந்தன. மறுநாள் காலையில் சூரியன் உதித்தபோது வழக்கமான நாட்களில் இருக்கும் அந்த வெப்பமும் ஒளியும் அதன் கதிர்களில் இல்லை. மாறாக சூழலில் ஒரு விசித்திரமான சோகம் படர்ந்திருந்தது. இயற்கையும் அவர்கள் மரணத்தால் மௌனமாக இருப்பது போலவும் முதியோர் இல்லத்தின் ஒவ்வொரு சுவரிலும் ஒவ்வொரு மரத்திலும் வெறுமை படர்ந்திருந்தது. இரவு முழுவதும் பெய்த கனமழை இப்போது நின்றுவிட்டது. ஆனால் எல்லாம் இன்னும் ஈரமாகவே இருந்தன. நான் இரவு முழுவதும் இஷிகாஜியின் சடலத்தின் அருகில் அமர்ந்திருந்தேன். என் கண்களில் கண்ணீர் வறண்டுவிட்டது. நான் ஒரு கற்சிலையாக இருந்தேன். நான் மீண்டும் அனாதையாகிவிட்டதாக உணர்ந்தேன். அவர்களின் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகள் தொடங்கின. மக்கள் வரத் தொடங்கினார்கள். இங்கே இவ்வளவு தனிமையில் இருந்த அந்த பெண்ணின் இறுதிச் சடங்கில் நகரின் பெரிய பெரிய புள்ளிகள் வருவது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தொழில் அதிபர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். இவை அனைத்தும் அவர்களின் செல்வம் மற்றும் அந்தஸ்தின் விளைவுதான். ஆனால் அவர்கள் முகத்தில் என் மனதில் இருந்த அந்த சோகமில்லை. அவர்கள் அனைவரும் சம்பிரதாயத்திற்காக வந்திருந்தார்கள். இறுதிச் சடங்கிற்குப் பிறகு நாங்கள் முதியோர் இல்லத்திற்கு திரும்பியபோது அங்குள்ள சூழல் கனமாக இருந்தது. நான் ஏதேனும் ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டு அழ வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. ஆனால் இயற்கை எனக்காக இன்னொரு சோதனையை தயார் செய்து வைத்திருந்தது. மதிய வேளையில் ஒரு கருப்பு நிற பளபளப்பான கார் முதியோர் இல்லத்தின் கேட்டுக்குள் நுழைந்தது. அதிலிருந்து சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இறங்கினார். அவர் கருப்பு கோட் அணிந்திருந்தார். கையில் ஒரு தோல் பிரீஃப்கேஸ் இருந்தது. இவர்தான் இஷிகாஜியின் குடும்ப வழக்கறிஞர் மற்றும் அட்வொகேட் ஆரியன். அவர் முகத்தில் ஒரு தீவிரம் மற்றும் கண்களில் ஒரு ஆழமான ரகசியம் மறைந்திருந்தது. அவர் நேராக பொறுப்பாளரின் அறைக்குச் சென்றார். சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் அங்கு அழைக்கப்பட்டேன். நான் அலுவலகத்திற்குள் நுழைந்தபோது வழக்கறிஞர் என்னை உற்று பார்த்தார். அவர்கள் பார்வையில் ஒரு விசித்திரமான அடையாளம் தெரிந்தது. அவர் என்னை முன்பே அறிந்தவர் போல அல்லது எனக்காக காத்திருந்தது போல. அறையில் பொறுப்பாளர் பெண்ணும் இருந்தார். அவர் மிகவும் கவலையாக தெரிந்தாள். வழக்கறிஞர் சைகை காட்டினார். நான் நாற்காலியில் அமர்ந்தேன். என் இதய துடிப்பு வேகமாக இருந்தது. என்னுடன் இருந்தவர் இப்போது உயிருடன் இல்லாததால் நான் இங்கிருந்து செல்ல வேண்டியிருக்கும் என்று நினைத்தேன். வழக்கறிஞர் ஆரியன் பேசத் தொடங்கினார். வாமிகாஜி, நான் இஷிகாஜியின் சட்ட ஆலோசகர் மற்றும் அவர்களின் பழைய குடும்ப நண்பர். கடந்த 30 வருடங்களாக அவர்களின் அனைத்து சட்ட விவகாரங்களையும் நான் கவனித்து வருகிறேன். ஆனால் நேற்று இரவு அவர் என்னிடம் ஒப்படைத்துச் சென்ற உயில் மற்றும் பொறுப்பு போன்ற ஒன்றை நான் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை. அவர் பிரீஃப்கேஸை திறந்து அதிலிருந்து சீல் வைக்கப்பட்ட ஒரு மூடிய உரையையும் நீல நிற கோப்பையும் எடுத்தார். அறையில் முழு நிசப்தம் நிலவியது. காகிதத்தை புரட்டும் சத்தம் மட்டுமே கேட்டது. இஷிகாஜி மிகவும் பணக்கார பெண்மணி. 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கணவர் இறந்துவிட்டார். அவருக்கு குழந்தைகள் இல்லை. அவர்களின் சொத்துக்களில் டிஃபென்ஸில் 2 பங்களாக்கள், ஒரு வணிக நிலம், 3 தொழிற்சாலைகளின் பங்குகள் மற்றும் வங்கியில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் ஆகியவை அடங்கும். அதுமட்டுமின்றி பல தலைமுறைகளாக தொடர்ந்து வரும் அவர்களின் பரம்பரை நகைகளின் மதிப்பும் தனி. நான் அனைத்தையும் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் இதையெல்லாம் என்னிடம் ஏன் சொல்கிறார்? இந்த குவியல் செல்வத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் தங்குவதற்கு இடம் கொடுத்த ஒரு வீடற்ற பெண்தானே. வழக்கறிஞர் ஒரு கணம் இடைநிறுத்தி என் கண்களை பார்த்து என் மீதமுள்ள வாழ்க்கையில் எதிரொலிக்கப் போகும் அந்த குண்டை வீசினார். வாமிகாஜி, இஷிகாஜி தனது முழு சுயநினைவுடன் எந்த அழுத்தமும் இல்லாமல் இந்த சொத்துக்கள், வங்கியிருப்பு மற்றும் நகைகள் அனைத்தையும் உங்கள் பெயரிலும் உங்கள் வயிற்றில் வளரும் குழந்தையின் பெயரிலும் எழுதி வைத்துள்ளார். இதை கேட்டதும் என் காலடியிலிருந்து பூமி நழுவியது. பொறுப்பாளர் பெண்ணின் வாயிலிருந்து திடீரென்று ஒரு அலறல் வந்தது. அவள் ஆச்சரியத்துடன் வாயில் கை வைத்தாள். நான் என் இடத்திலிருந்து எழுந்தேன். இது எப்படி சாத்தியம்? நான் அவர்களுக்கு ஒரு அந்நிய பெண், ஒரு வேலைக்காரி. அவர் ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்துச் சென்றார்? இல்லை, இது தவறு.
என்னால் இதை வைத்துக் கொள்ள முடியாது. என் தலை சுற்றியது. ஒரு அந்நியர் மீது ஒருவர் எப்படி இவ்வளவு கருணை காட்ட முடியும் என்று எனக்கு புரியவில்லை. வழக்கறிஞர் என்னை உட்காரும்படி சைகை செய்து, உட்காருங்கள் மகளே. இது உணர்ச்சிவசப்பட்டு எடுத்த முடிவு அல்ல. இது யோசித்து எடுக்கப்பட்ட முடிவு. அதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. இஷிகாஜி சாகும் வரை மறைத்து வைத்திருந்த ஒரு ரகசியம் அது. ஆனால் இப்போது உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்றார். அவர் அந்த சீல் வைக்கப்பட்ட மூடிய உரையை என்னை நோக்கி நீட்டினார். அதில் நடுங்கும் கைகளால் என் பெயர் எழுதப்பட்டிருந்தது. இந்த கடிதத்தை அவரே என்னிடம் கொடுத்து, இதை நீங்கள் மட்டுமே படிக்க வேண்டும் என்று கூறினார். இதில் உங்கள் ஒவ்வொரு கேள்விக்கான பதிலும் உள்ளது. நான் நடுங்கும் கைகளால் அந்த உரையை வாங்கினேன். அதை திறக்கும்போது என் கைகள் மோசமாக நடுங்கின. உள்ளே இருந்து ஒரு வாசனை திரவியம் வீசும் காகிதம் வந்தது. அதில் கண்ணீர் துளிகள் இருந்தன. இஷிகாஜி என்னிடம் சொல்ல விரும்பிய கடைசி வார்த்தைகள் இவை. நான் படிக்கத் தொடங்கினேன். நான் அதை படித்துக் கொண்டிருக்கும்போதே எனக்குள் ஏதோ உடைந்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். கடந்த காலத்தின் ஒரு வேதனையான காட்சி என் கண்முன் விரிந்தது. என் அன்பு வாமிகா, நீ இந்த கடிதத்தை படிக்கிறாய் என்றால் நான் என் பாவங்களின் சுமையைச் சுமந்து கொண்டு இந்த உலகத்தை விட்டுச் சென்றுவிட்டேன் என்று அர்த்தம். நான் ஏன் சில மாதங்களாக மட்டுமே எனக்கு தெரிந்த ஒரு பெண்ணுக்கு என் வாழ்நாள் சம்பாத்தியம் முழுவதையும் எழுதி வைத்தேன் என்று நீ நிச்சயம் ஆச்சரியப்படுவாய். ஆனால் உண்மை என்னவென்றால் வாமிகா, நீ பிறப்பதற்கு முன்பிருந்தே எனக்கு உன்னை தெரியும். உன் அப்பாவின் கண்களில் ஒரு கனவாக நீ வாழ்ந்த போதிலிருந்தே நான் உன்னை அறிவேன். உன் அப்பா தனிஷை எனக்கு எப்படி தெரியும் என்று என்னிடம் கேட்டாயல்லவா? கேள். உன் அப்பாவின் முதல் நிச்சயம் செய்யப்பட்ட பெண், அந்த துரதிர்ஷ்டவசமானவள் நான்தான். நாங்கள் சிறுவயதில் ஒன்றாக விளையாடி வளர்ந்தோம். நான் உன் அப்பாவின் பால்யகால காதல். சிறுவயதில் பொம்மை கல்யாணம் செய்து கொண்டதும் இளமையில் வாழ்வதற்கும் சாவதற்கும் சத்தியம் செய்ததும் நான்தான். நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆன்மாவின் ஒரு பகுதியாக இருந்தோம். தனிஷ் என் வருங்கால கணவர் மட்டுமல்ல, அவர்தான் என் உலகம். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்தது. பணத்திற்கான சோதனை. தனிஷ் ஒரு ஏழை இசைக்கலைஞன். அவன் உன்னை வாழ்நாள் முழுவதும் பட்டினியால் சாகடிப்பான் என்று என் பெற்றோர்கள் என்னை பயமுறுத்தினார்கள். ஒரு அழகான பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வசதிகளை அவனால் ஒருபோதும் தர முடியாது என்று கூறினார்கள். இது ஒரு கசப்பான உண்மைதான். இதை என்னால் புறக்கணிக்க முடியவில்லை. ஏனென்றால் காதலை வைத்து வயிறு நிரம்பாது, அதற்கு பணம் தேவை. அந்த நேரத்தில் தனிஷுக்கு என்று சொந்த தொழில், வாழ்க்கையின் நோக்கம் எதுவும் இல்லை. இதற்கிடையில் எனக்கு ஒரு பெரிய பணக்கார சேட்டின் வரன் வந்தது. அவரின் செல்வத்தின் பளபளப்பு என் கண்களை குருடாக்கியது. நான் அறியாத வயது மற்றும் வசதிகளுக்கு மிகவும் ஏங்கினேன். நான் தனிஷின் காதலை, அவன் விசுவாசத்தை, அவன் கண்ணீரை நிராகரித்தேன். நான் அவனை கடைசியாக சந்திக்க அழைத்த அந்த மழை இரவு இன்றும் எனக்கு நினைவிருக்கிறது. நான் ஏழ்மையான வாழ்க்கையை வாழ முடியாது என்று அவனிடம் சொன்னேன். என் வார்த்தைகளால் அவன் அழவில்லை. ஆனால் அவன் உயிருக்கும் மேலாக நேசித்த அந்த வயலினை உடைத்துவிட்டான். ஆனால் இஷிகா, நினைவில் கொள், நிம்மதி மாளிகைகளில் கிடைக்காது. நிம்மதி காதலில் இருக்கிறது என்று அவன் சொன்னான். நான் அவன் பேச்சை பைத்தியக்கார பேச்சு என்று நினைத்து அவனை விட்டுவிட்டு வந்துவிட்டேன். நான் ஒரு பணக்காரனை திருமணம் செய்து கொண்டேன். என்னிடம் உலகின் ஒவ்வொரு வசதியும் இருந்தது. பெரிய கார்கள், பங்களாக்கள், வேலைக்காரர்கள் எல்லாம். ஆனால் தனிஷின் சாபம் அல்லது அவனது உடைந்த காதலின் பெருமூச்சு என்னுடனே வந்தது. எந்த நிம்மதிக்காக நான் அவனை விட்டேனோ அந்த நிம்மதி என்னிடமிருந்து என்றென்றும் போய்விட்டது. என் கணவர் ஒரு குடிகாரன் மற்றும் கொடூரமான மனிதராக மாறினார். அவருக்கு நான் ஒரு அலங்கார பொம்மை மட்டுமே. எல்லாவற்றிற்கும் மேலாக இயற்கை எனக்கு கொடுத்த மிகப்பெரிய தண்டனை என் மடி என்றென்றும் வறண்டு போனதுதான். நான் ஒரு குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தேன். எவ்வளவோ வேண்டுதல்களை வைத்தேன். மருத்துவர்களிடமும் பலமுறை சென்றேன். ஆனால் கடவுள் என் விதியில் தாய்மையை எழுதவில்லை. ஒருவேளை நான் என் உண்மையான காதலை கொன்றுவிட்டதற்கான தண்டனை இதுவாக இருக்கலாம். நான் பலமுறை தனிஷிடம் மன்னிப்பு கேட்க முயற்சித்தேன். அவருக்கு உதவ நினைத்தேன். ஆனால் அவர் என் மீதான வெறுப்பில் நகரத்தை விட்டு வெளியேறி வேறு எங்கோ வசிக்கத் தொடங்கிவிட்டார் என்று எனக்கு தெரியவந்தது. நான் என் துப்பறியும் ஆட்கள் மூலம் அவர் இருப்பிடத்தை கண்டுபிடித்தேன். அப்போது அவர் அகமதாபாத்தில் மிகவும் மோசமான நிலையில் வாழ்ந்து வருவதாகவும் திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரியவந்தது. அவர் முன் செல்லும் தைரியம் எனக்கு வரவில்லை. பின்னர் சில வருடங்களுக்குப் பிறகு அவர் வறுமையிலும் நோயிலும் போராடி இறந்துவிட்டார் என்ற செய்தி கிடைத்தது. அன்றுதான் நான் முதல் முறையாக மனம் விட்டு அழுதேன். இனி நான் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க முடியாது என்று நினைத்தேன். நான் என் செல்வக்குவியலின் மீது அமர்ந்து ஒரு பாம்பைப் போல காவல் காத்து வந்தேன். ஆனால் உள்ளுக்குள் நான் வெறுமையாகிவிட்டேன். பின்னர் அந்த இரவு முதியோர் இல்லத்தின் வேன் உன்னை மயக்க நிலையில் கொண்டு வந்தபோது நான் உன்னை பார்த்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. உன் கண்கள் அப்படியே தனிஷின் கண்களைப் போலவே இருந்தன. அதே வலி, அதே அப்பாவித்தனம். நீ தனிஷின் மகள் என்றும் அவர் வயலின் வாசிப்பவர் என்றும் அவர் ஒரு இசைக்கலைஞர் என்றும் என்னிடம் கூறியபோது கடவுள் எனக்கு மன்னிப்பு கேட்க ஒரு கடைசி வாய்ப்பை கொடுத்துள்ளார் என்று நான் உணர்ந்தேன்.
வாமிகா, என் மகளே, இந்த சொத்து, இந்த செல்வம், இது எல்லாம் உண்மையில் உனக்குத்தான் சேர வேண்டிய உரிமை. இது உன் தந்தை தன் சந்தோஷங்களை தியாகம் செய்து கொடுத்த விலை. நான் அவரிடமிருந்து அவர் வாழ்க்கையை பறித்துவிட்டேன். அதனால் என் வாழ்நாள் சம்பாத்தியம் அனைத்தையும் அவர் மகளுக்கு திருப்பித் தருகிறேன். இது எந்த உதவியும் இல்லை. இது ஒரு கடன். இது என் தவறை திருத்திக் கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு. பணத்தால் உன் அப்பாவை திரும்ப கொண்டுவர முடியாது என்று எனக்கு தெரியும் மகளே. வறுமையில் கழிந்த உன் குழந்தை பருவத்தையும் திரும்ப கொண்டுவர முடியாது. ஆனால் இந்த பணத்தால் உன் வருங்கால குழந்தையின் எதிர்காலம் பாதுகாப்பாக அமையும். உன் மகள் இனி தெருக்களில் அலையமாட்டாள் என்பதை அறிந்து தனிஷின் ஆன்மாவுக்கு சிறிது நிம்மதி கிடைக்கலாம். நான் செய்த பாவங்களுக்கு உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் உனக்கு பாட்டியாக இருக்க தகுதியற்றவள் என்று எனக்கு தெரியும். ஆனால் கடைசி நேரத்தில் நான் உன்னை என் பேத்தியாகவே நினைத்தேன். நான் பேராசைக்கு பலி கொடுத்த இந்த இரத்த உறவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் மகளே. உன் குழந்தையை ஒரு நல்ல மனிதனாக வளர்க்க வேண்டுமென்பதும் காதலில் பணத்தை விட பெரிய சக்தி உண்டு என்பதை அவனுக்குச் சொல்லிக் கொடுக்க வேண்டுமென்பதுமே என் கடைசி ஆசை. இப்படிக்கு உன்னிடம் குற்றமிழைத்த இஷிகா. கடிதம் முடிந்ததும் என் கண்ணீர் காகிதத்தின் மீது சொட்டிக் கொண்டிருந்தது. என் உடல் முழுவதும் நடுங்கியது. நேரம் நின்றுவிட்டதைப் போல அறையில் ஒரு அமைதி நிலவியது. எனக்குள் உணர்ச்சிகளின் புயல் வீசத் தொடங்கியது. கோபம், வெறுப்பு, அன்பு, கருணை மற்றும் அதிர்ச்சி என அனைத்தும் ஒரே நேரத்தில் என்னை தாக்கின. ஒரு கணம் எனக்கு அந்த பெண் மீது மிகுந்த வெறுப்பு ஏற்பட்டது. அவர்தான் என் அப்பாவை உடைத்துப் போட்டவர். அவர் காரணமாகவே நாங்கள் வாழ்நாள் முழுவதும் வறுமையை அனுபவித்தோம். இந்த பெண் என் அப்பாவை விட்டு செல்லாமல் இருந்திருந்தால் ஒருவேளை இன்று அவர் உயிருடன் இருந்திருப்பார். என் குழந்தை பருவம் வேறு மாதிரி இருந்திருக்கும். என் அப்பாவின் சடலத்தின் மீது கட்டப்பட்ட இந்த செல்வம் எனக்கு வேண்டாம் என்று இந்த உயிலை கிழித்து எரிந்துவிட்டு கத்த வேண்டுமென்று என் மனம் விரும்பியது. நான் வக்கீலுக்கு முன்னால் எழுந்து நின்றேன். கோபத்தால் என் முகம் சிவந்தது. அவர், மகளே, கோபப்படுவது உன் உரிமை. ஆனால் நிதானமாக யோசித்துப் பார். உன் தலைமுறையின் விதியை மாற்ற கடவுள் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளார் என்றார். இஷிகா அம்மா உன்னிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். மன்னிப்பவர்கள் கடவுளுக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவர் தன் தவறை ஒப்புக்கொண்டு தனக்கு சொந்தமான அனைத்தையும் உன் காலடியில் போட்டுவிட்டார். உன் அப்பா இருந்திருந்தால் அவர் இஷிகாவை மன்னித்திருக்க மாட்டாரா? வக்கீலின் இந்த வார்த்தை என்னை உலுக்கியது. அப்பா இருந்திருந்தால் கண்டிப்பாக மன்னித்திருப்பார். அப்பா இருக்கும்போது என்னிடம் கூறிய வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்தன. வாமிகா, மனதில் வெறுப்பை சுமந்து கொண்டு வாழாதே. யாராவது மன்னிப்பு கேட்டால் அவர்களை மன்னித்துவிடு. என் கோபம் கண்ணீராக கரைந்தது. நான் நாற்காலியில் சரிந்து விம்மி விம்மி அழுதேன். இந்த செல்வம் எனக்கு மகிழ்ச்சிக்கான காரணமல்ல, மாறாக என் அப்பாவின் துக்கத்திற்கான ஈடு செய்வதாகும். நான் அந்த கடிதத்தை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். அவரும் எவ்வளவு பெரிய வலியில் இருந்திருப்பார் என்பதை நான் உணர்ந்தேன். அவர் அரண்மனையில் வாழ்ந்தாலும் முட்களின் மீதுதான் வாழ்க்கையை கழித்திருக்கிறார். அவர் குற்றவாளிதான். ஆனால் அவர் நிரபராதியும் கூட. தனது சொந்த பேராசையின் பலியானார். இறுதியில் அவர் என் உறவு, என் அப்பாவின் வருங்கால மனைவி, அப்பாவின் காதல். வக்கீல் ஐயா எனக்கு தண்ணீர் கொடுத்து சட்ட நடவடிக்கைகளை முடிக்க காகிதங்களை நீட்டினார். நான் நடுங்கும் கைகளால் அந்த காகிதங்களில் கையெழுத்திட்டேன். அந்த கையெழுத்துக்களுடன் நேற்றுவரை தெருக்களில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த வாமிகா இப்போது கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியானேன். ஆனால் இந்த செல்வம் எனக்காக அல்ல என்று எனக்கு தெரியும். என் வயிற்றில் வளரும் அந்த அப்பாவி குழந்தைக்காக எனக்கு கிடைக்காத அனைத்தையும் நான் அவனுக்கு கொடுப்பேன். இஷிகா அம்மா உயிலில் ஒரு குறிப்பிட்ட நகை செட் பற்றியும் எழுதியிருப்பதாக வக்கீல் கூறினார். அது அவர் தனிஷுடனான தனது திருமணத்திற்காக செய்தது. ஆனால் அதை அணிய முடியவில்லை. அந்த நகையை நான் என்னிடமே வைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். பொறுப்பாளர் என்னை கட்டிப்பிடித்து அழுது கொண்டே எனக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஆனால் எனக்கு எந்த மகிழ்ச்சியும் ஏற்படவில்லை. ஒரு பெரிய பொறுப்பு வந்த உணர்வு மட்டுமே இருந்தது. நடவடிக்கைகள் முடிந்ததும் வக்கீலையா சென்றுவிட்டார். நான் அறையில் தனியாக அமர்ந்து ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன். மழைக்குப் பிறகு வானம் இப்போது தெளிவாக இருந்தது. லேசான வெளிச்சம் இருந்தது. நான் என் வயிற்றின் மீது கையை வைத்து என் மகனிடம், மகனே, நீ வறுமையை பார்க்க வேண்டியதில்லை. உன் பாட்டி உனக்காக நிறைய விட்டுச் சென்றுள்ளார் என்று கூறினேன். ஆனால் உண்மையான செல்வம் என்பது மனிதனின் குணமும் அன்பும்தான் என்பதை நான் உனக்கு கற்பிப்பேன். இஷிகா அம்மா இறக்கும்போது கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை நான் உனக்கு வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே கற்பிப்பேன். சில நாட்களுக்குப் பிறகு நான் இஷிகா அம்மாவின் பங்களாவுக்கு மாறிவிட்டேன். இப்போது எனக்கு சொந்தமான அந்த பங்களாவின் பழைய வேலைக்காரர் என்னை புதிய எஜமானியாக வரவேற்றார். நான் முதலில் அவர் அறைக்குச் சென்றேன். அங்கே சுவரில் ஒரு பெரிய புகைப்படம் இருந்தது. அதில் அவர் இளமை காலத்தில் மிகவும் அழகாக இருந்தார். நான் அந்த படத்தை இறக்கிவிட்டு அங்கே என் அப்பாவின் படத்தை மாட்டினேன். பிறகு நான் அவர் படத்தை அப்பாவின் படத்துடன் மேஜையில் வைத்தேன். பிரிந்த 2 காதலர்களும் இப்போது ஒன்றாக இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் புகைப்படத்திலாவது ஒன்றாக இருக்கிறார்கள்.
விதியின் விளையாட்டு எவ்வளவு விசித்திரமானது என்று நான் அடிக்கடி யோசிப்பேன். வறுமைக்கு பயந்து ஒரு பெண் காதலை நிராகரித்தார். ஆனால் அந்த காதலின் அடையாளம் அதே செல்வத்தின் வாரிசாக அவருக்கு கிடைத்தது. செல்வம் சுற்றிச் சுழன்று எங்கு இருக்க வேண்டுமோ அங்கே வந்துவிட்டது. ஆனால் இந்த பயணத்தில் 2 உயிர்கள் பலியாகிவிட்டன. நான் இப்போது அப்பா மற்றும் இஷிகா அம்மாவின் ஆன்மா சாந்தியடைய பூஜை செய்கிறேன். ஒருவேளை அவர்கள் இருவரும் மேலிருந்து பார்த்து சந்தோஷப்படலாம். நான் இஷிகா அம்மாவை மன்னித்துவிட்டேன், ஏனென்றால் மன்னிப்பது மனிதனின் மனதை லேசாக்கும் என்று எனக்கு தெரியும். இப்போது நான் முதியோர் இல்லத்தின் மிகப்பெரிய நன்கொடையாளர். இன்னொருவர் தனிமையில் இறப்பதையோ அல்லது இன்னொரு வாமிகா தெருக்களில் அலைவதையோ நான் விரும்பவில்லை. இதுவே என் கடைசி வேலை, இதுவே என் பரம்பரை சொத்து. கதை முடிந்துவிட்டது, ஆனால் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம் இப்போதுதான் தொடங்கியது. அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பம், அதில் சோகம் இருந்தாலும் இப்போது நம்பிக்கையின் வெளிச்சமும் இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போது எனக்கு ஒரு அடையாளம் இருந்தது. நான் இப்போது காரணமில்லாதவள் அல்ல. நான் தனிஷின் மகள் மற்றும் இஷிகா அம்மாவின் பேத்தி. காலம் தந்த காயங்களை என் பலமாக மாற்றி வாழும் கலையை நான் கற்றுக்கொண்டேன். வக்கீல் ஐயா சென்ற பிறகும் முதியோர் இல்லத்திலும் பின்னர் பங்களாவின் சுவர்களிலும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. ஒவ்வொரு பொருளும் என்னை பார்த்து, இப்போது என்ன, அடுத்து என்ன நடக்கும் என்று கேட்பது போல் இருந்தது. பணம் வந்தவுடனே வாழ்க்கை எளிதாகிவிடாது என்பது எனக்கு புரிந்தது. இஷிகா அம்மா இறந்து சரியாக 7ஆம் நாள் முதல் பிரச்சனை வந்தது. நான் டிராயிங் ரூமில் அமர்ந்திருந்தேன். கையில் அப்பாவின் பழைய புகைப்படம் இருந்தது. அப்போது கேட்டில் கார்களின் சத்தம் கேட்டது. 1 இல்லை, 2 இல்லை, 3 பெரிய கார்கள், கருப்பு கண்ணாடிகள், பளபளக்கும் இரும்பு மற்றும் அதனுடன் இறங்கிய ஆணவம். பழைய வேலைக்காரர்கள் ஓடி வந்து, அம்மா, சிலர் உங்களை பார்க்க வந்துள்ளனர் என்று கூறினார்கள். அம்மா மைனஸ் இந்த வார்த்தை இன்னும் என் காதுகளுக்கு அந்நியமாகவே ஒலித்தது. நான் துப்பட்டாவை சரிசெய்து கொண்டு மனதை திடப்படுத்திக் கொண்டு வெளியே வந்தேன். எதிரில் 4 பேர் நின்றிருந்தார்கள். நடுத்தர வயதுடைய ஒரு பெண் கனமான நகைகளை அணிந்திருந்தாள். அவளது கண்களில் சோகமில்லை, கணக்கு மட்டுமே இருந்தது. விலையுயர்ந்த கோட் சூட் அணிந்த 2 ஆண்கள், அவர்கள் முகத்தில் புன்னகையை விட ஆணவமே அதிகமாக இருந்தது. 4ஆவதாக ஒரு நபர், அவருடைய கண்கள் ஆரம்பத்திலிருந்தே எனக்கு தவறாக தோன்றின. நீங்களா வாமிகா என்று அந்த பெண் கேட்டார். ஏதோ என் பெயர் ஒரு தவறு என்பது போல அவர் கேட்ட விதம் இருந்தது. ஆம், நான் தான் என்று நான் சொன்னேன். அவர் சிரித்தார். ஆச்சரியமாக இருக்கிறது. இஷிகா முதியோர் இல்லத்திலிருந்து ஒரு பெண்ணை தத்தெடுத்தார் என்று எங்களிடம் சொல்லவே இல்லை. அவரது வார்த்தைகளில் தத்தெடுப்பது பற்றி இல்லை, வியாபாரம் தெரிந்தது. இவர்கள் துக்கம் விசாரிக்க வரவில்லை என்று எனக்கு புரிந்தது. இவர்கள் தங்கள் பங்கை வாங்க வந்துள்ளனர். உள்ளே உட்கார்ந்ததும் பேச்சு தொடங்கியது. பாருங்கள், ஒரு நபர் ஃபைலை திறந்து கொண்டே சொன்னார். நாங்கள் இஷிகாவின் புகுந்த வீட்டைச் சேர்ந்தவர்கள் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகள். இந்த சொத்து இப்படி ஒரு அனாதை பெண்ணுக்கு கொடுப்பது சட்டப்படி சரியல்ல. அப்போது என் வயிற்றில் லேசான அசைவு ஏற்பட்டது. நான் அறியாமலேயே என் வயிற்றின் மீது கையை வைத்தேன். நான் அனாதை இல்லை, நான் மென்மையான ஆனால் தெளிவான குரலில் சொன்னேன், நான் தனிஷின் மகள். அறையில் மயான அமைதி நிலவியது. அதே பெயர் அவர்களின் தூக்கத்தை கெடுத்தது. தனிஷ்? இன்னொரு நபர் ஏளனமான புன்னகையுடன் கேட்டார். ஓ, அதே ஏழை இசைக்கலைஞனா? என் பொறுமையின் கடைசி நூல் அருந்தது. அதே உறவுதான் நான் சொன்னேன். உங்கள் யாருக்கும் இல்லாத இதய உறவு அது. அவர்கள் நீண்ட நேரம் பேசினார்கள். அவர்கள் சென்ற பிறகு முதல் முறையாக இந்த பங்கிலா, இந்தச் செல்வம், இந்த பெயர் எல்லாம் என்னை காப்பாற்ற அல்ல, என்னை சூழ்ந்து கொள்ள வந்தவை என்று உணர்ந்தேன். அதே மாலை வக்கீல் ஆரியனின் போன் வந்தது. மகளே, அவர் குரலில் கவலை இருந்தது. எனக்கு தெரியும் இப்படி நடக்கும் என்று. அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். என் கைகள் நடுங்கத் தொடங்கின. அப்படியென்றால் அவர்கள் என்னிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து விடுவார்களா என்று கேட்டேன். நீ பயந்தால் ஆம், ஒருவேளை அவர்கள் வெற்றி பெறலாம் என்று அவர் கூறினார். சட்டம் காகிதத்தை பார்க்கிறது, ஆனால் நீதிபதி ஒரு மனிதர். நீ வெறும் வாரிசாக மட்டுமல்ல, உரிமையாளராகவும் நிற்க வேண்டும். அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை. அப்பாவின் முகம் என் கண் முன்னே இருந்தது. அவருடைய உடைந்த வயலின், இஷிகா அம்மாவின் நடுங்கும் விரல்கள் மற்றும் என் வயிற்றில் வளரும் அந்த அப்பாவி குழந்தை மைனஸ் இவர்களுக்காக இந்த போராட்டம் வெறும் பணத்திற்காக மட்டுமல்ல, அவர்களின் எதிர்காலத்திற்காக. அடுத்த நாள் முதன்முறையாக நானே நீதிமன்றத்திற்குச் சென்றேன். சாதாரண புடவை அணிந்திருந்தேன், எந்த நகையும் இல்லை. நான் செல்வத்தை விளம்பரம் செய்கிறேன் என்று யாரும் சொல்லக்கூடாது என்று விரும்பினேன். நீதிமன்ற அறையில் நீதிபதி என்னிடம், நீங்கள் ஏன் இவ்வளவு பெரிய சொத்தை அடைய விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது நான் நேரடியாக பதில் சொன்னேன். நான் இதை அடைய விரும்பவில்லை. ஆனால் நான் இதை விட்டுவிட்டால் ஏழை மனிதன் தன் உரிமையை காப்பாற்ற தகுதியற்றவன் என்பது நிரூபணமாகிவிடும் என்றேன். அறையில் சலசலப்பு தொடங்கியது. இந்த சொத்து என் அப்பாவின் கனவுகளின் விலை. என் குரல் கனமானது.
அந்த விலையை நான் இப்படி எந்த பேராசைக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது. வக்கீல் ஐயா இஷிகா அம்மாவின் கடிதத்தை நீதிமன்றத்தில் படித்துக் காட்டினார். ஒவ்வொரு வரியும் அவர்களுக்கு எதிராக இருந்தது. அவர்கள் முகங்கள் வெளிறிப் போயின. நீதிபதி சுத்தியலை தட்டி உயில் சரியானது என்று கூறியபோது எனக்குள் இருந்த ஏதோ ஒன்று உடைந்து அமைதியானது. நான் வெற்றி பெற்றேன். ஆனால் அந்த தீர்ப்பு காகிதங்களில் மட்டுமே வெற்றி என்பதை நான் அன்று புரிந்து கொண்டேன். உண்மையான போராட்டம் இப்போதுதான் தொடங்கவிருந்தது. தெருக்களிலிருந்து எழுந்து உண்மை மற்றும் பொறுமையுடன் உலகிற்கு முன்னால் நின்ற ஒரு பெண்ணின் போராட்டம். நீதிமன்ற தேதிகள் முடிந்துவிட்டன. தீர்ப்பின் எதிரொலியும் மெதுவாக அமைதியடைந்தது. ஆனால் எனக்குள் இருந்த சலசலப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இந்த சலசலப்பு பயத்தால் அல்ல. இது எனக்குள் வளர்ந்து வரும் ஒரு உயிரின் சலசலப்பு. நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று டாக்டர் கூறியிருந்தார். டென்ஷன் ஆகக்கூடாது, அதிகம் சோர்வடையக்கூடாது. நான் அழக்கூடாது. எல்லாம் குழந்தையின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் மனதிற்குள் சிரித்துக் கொண்டேன். டென்ஷன் ஆகக்கூடாதா? தெருக்களிலேயே முழு வாழ்க்கையையும் கழித்த ஒரு பெண், ஒரே நொடியில் கோடீஸ்வரியாக மாறியவள், இப்போதுதான் தன் அப்பா மற்றும் பாட்டியின் உண்மைகளை கடந்து வந்தவள். அவளால் எப்படி டென்ஷனாகாமல் இருக்க முடியும்? இரவுகள் இப்போது இன்னும் நீண்டுவிட்டன. ஒருநாள் கண்ணாடியின் முன் நின்று என்னையே நான் பார்த்து கொண்டேன். விலையுயர்ந்த ஆடைகள், பெரிய அறை, ஆனால் கண்களில் அதே பழைய வாமிகா இருந்தாள். பயந்த தனிமையான வாமிகா. திடீரென்று எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. என் குழந்தைக்கு நான் முதலில் ஒரு வலிமையான அம்மாவாக இருக்க விரும்புகிறேன். வெறும் பணக்கார அம்மாவாக அல்ல. என் பயத்திலிருந்து ஓடக்கூடாது என்று முடிவு செய்தேன். அதை எதிர்த்து நிற்பேன். அடுத்த வாரம் நான் முதன்முறையாக தனியாக கோவிலுக்கு சென்றேன். வேலைக்காரரோ டிரைவரோ யாரும் உடன் வரவில்லை. நானும் என் குழந்தையும் மட்டும். நான் தரையில் அமர்ந்து கண்களை மூடினேன். கடவுளே, என் குரல் நடுங்கியது. நான் என் வாழ்க்கையில் நிறைய இழந்துவிட்டேன். என் பெற்றோர், என் வீடு மற்றும் என் அடையாளம். இப்போது இதையாவது என்னிடமிருந்து பறிக்காதே. என் வயிற்றில் லேசான அசைவு ஏற்பட்டது. ஒருவேளை முதன்முறையாக என் குழந்தை என் பேச்சிற்கு பதிலளித்தது போலிருந்தது. அன்று நான் அழவில்லை. நான் தனியாக இல்லை என்று முதன்முறையாக உணர்ந்தேன். மாதங்கள் செல்லச் செல்ல இந்த குழந்தையுடனான என் உறவு இன்னும் ஆழமானது. நான் அதனிடம் பேசத் தொடங்கினேன். உன் தாத்தா மிகவும் நல்ல மனிதர் தெரியுமா? அவர் வயலின் வாசிப்பார். அவர் இருந்திருந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார் என்று அடிக்கடி சொல்வேன். பிறகு பிரசவ நாள் திடீரென்று வந்தது. மருத்துவமனையின் வெள்ளை சுவர்கள், பிரகாசமான விளக்குகள் மற்றும் இயந்திரங்களின் சத்தமெல்லாம் என்னை பயமுறுத்தியது. தைரியமாக இருங்கள் என்று டாக்டர் கூறினார். நான் கண்களை மூடினேன். அப்பாவின் முகம் நினைவுக்கு வந்தது. இஷிகா அம்மாவின் நடுங்கும் புன்னகை நினைவுக்கு வந்தது. பின்னர் ஒரு சத்தமான அழுகுரல் ஒலித்தது. அந்த அழுகையில் என் முழு வாழ்க்கையும் கரைந்தது. நர்ஸ் குழந்தையை என் மடியில் வைத்தபோது என் மூச்சு நின்றுவிட்டது போலிருந்தது. அந்த சின்ன முகம், மூடிய கண்கள் மற்றும் அப்பாவின் கண்களில் இருந்த அதே அப்பாவித்தனம். ஆண் குழந்தை என்று நர்ஸ் சொன்னார். என்னால் எதுவும் பேச முடியவில்லை. அவன் நெற்றியில் முத்தமிட்டேன். அந்த தருணத்தில் என் வாழ்க்கை 2 பகுதிகளாக பிரிந்துவிட்டதை நான் உணர்ந்தேன். மகன் வருவதற்கு முன் மற்றும் அவன் வந்த பிறகு. நான் அவனுக்கு அன்வித் என்று பெயரிட்டேன். ஏனென்றால் அவன் என் உடைந்த நேற்றைய தினத்திற்கும் மீண்டு வரும் நாளைய தினத்திற்கும் இடையிலான இணைப்பு. இப்போது என் காலை பொழுதுகள் மாறிவிட்டன. விலையுயர்ந்த திரைச்சீலைகள் வழியாக வரும் சூரிய ஒளி அவன் முகத்தில் விழும். நான் அவனை மணிக்கணக்கில் ரசிப்பேன். சில சமயங்களில் பயம் மீண்டும் வரும். நான் நல்ல அம்மாவாக இருக்க முடியாவிட்டால், நானும் ஒரு நாள் உடைந்து போனால், அப்போது அன்வித் தன் பிஞ்சு விரல்களால் என் விரல்களை பிடித்துக் கொள்வான். என் பயம் கரைந்துவிடும். இந்த குழந்தை என் பயத்தின் வாரிசாக இருக்காது, என் தைரியமாக இருக்கும் என்று அன்றே முடிவு செய்தேன். உலகம் பணக்காரர்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்று நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன். உலகம் மனிதர்களால் ஆனது என்பதை நான் அவனுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஒவ்வொரு இரவும் நான் அவனை தூங்க வைக்கும்போது, நீ என் 2வது ஆரம்பம் என்று மனதிற்குள் சொல்லிக்கொள்வேன். இந்த முறை நான் தோற்க மாட்டேன். அன்வித் வந்த பிறகு என் வீடு நிறைந்தது. செல்வம் சரியான கைகளுக்கு செல்லாவிட்டால் அது விஷமாக மாறும். ஆனால் அதே செல்வம் ஒரு உடைந்த குழந்தையின் கையில் ஒரு வயலினைப் போல கிடைத்தால் அது ஆசீர்வாதமாக மாறும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். கதை இங்கேயே முடிகிறது. ஆனால் பயணம் முடியவில்லை. ஏனென்றால் இப்போது நான் வெறும் வாமிகா மட்டுமல்ல. நான் தனிஷின் மகள். இதுவே என் உண்மையான பரம்பரை சொத்து. பணம் பேராசையினால் கிடைத்தால் அது துக்கத்தை தரும். அதுவே உண்மையான மனதுடனும் தவறை திருத்துவதாலும் வந்தால் அது நன்மை பயக்கும் என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். மன்னிப்பது மனிதனை பலவீனமாக்காது, மாறாக இன்னும் வலிமையாக்கும். எப்படியிருந்தாலும் உண்மையான செல்வம் பணம் அல்ல. உண்மையான செல்வம் அன்பு, நற்குணம் மற்றும் மனிதநேயம் மட்டுமே. நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதலில் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் அழுத்துங்கள். நன்றி.